இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து வரும்பொழுது காயிரம்பேடு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டிச்சில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் இல்லாமல் உங்களால் வாங்க முடியாது. முக்கியமாக இப்போ லே அவுட் வந்துருந்ததுங்க 5500 அங்கே மழை பெஞ்சா ஸ்விம்மிங் பூல் ஆகுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து ஏன் அவ்வளோ கோட் பண்ணியிருக்கிறாங்கன்றது எனக்கும் தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் ரியல் எஸ்டேட்டில் நின்று பார்க்கணும்னா சொல்கிறேன். இது ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் தான். குடுவாஞ்சேரி ஒரு டைமில் குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ஒட்டினாங்க, அடுத்து குடுவாஞ்சேரிக்குள்ளே நந்திவரம் அப்படின்னாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வாங்குறத காயிரம்பேடில் ஏன்ப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணி விட்டவங்க தான் இன்றைக்கி ஃபீல் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபியூச்சர்னு சொல்கிறது குறைஞ்சது 5லேருந்து 10 வருஷங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். 930 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. முக்கியமாக அந்த 930 ஸ்கொயர் ஃபீட்டில் நிறைய பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. அதனால தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தில்லி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டெவலப்பர்னுடைய கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ்னாலும் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதில் மிஸ்டர் அஷ்ரஃபினுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணிவிட்டு வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் தில்லி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸினுடைய ஒரு 4-5 ப்ராஜெக்ட் வந்து ரிவ்யூ பண்ணி இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. முக்கியமாக இதுக்கு முன்னாடி நெல்லிக்குப்பத்தில் ஒரு சைட்டும் சரி, ஊரப்பாக்கத்தில் ஒரு ஃப்ளாட்ஸும் சரி, ஜிஎஸ்டி பில்டரில் ஃப்ளாட்ஸ் பார்க்குறீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு இவங்களால் ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். நம்ம நெல்லிக்குப்பத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் 12 லட்ச ரூபாயில் லேண்ட் பார்க்குறீங்கன்னா அந்த பட்ஜெட் செக்மெண்ட்லையும் இவங்ககிட்ட லேண்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டோட ரேட் என்ன அப்படின்றது வீடியோவில் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பொருள் எப்படி இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ரேட்டை பார்க்கலாம். அதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவும் இருக்கும். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்ட் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் சென்னையினுடைய புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரி அஸ்தினாபுரத்தில் இருக்குங்க. கூடுவாஞ்சேரி அஸ்தினாபுரம் கரெக்டாக நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் காய்டாவில் வரும். நம்ம அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லையா, அந்த பஸ் ஸ்டாப்பில் நம்ம காயிரம்பேடுலேருந்து வரும்பொழுது அந்த பஸ் ஸ்டாப் ஒட்டி ரைட் எடுத்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கு. வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி வில்லா ப்ராஜெக்ட்டும் நீங்கள் இந்த காய்டாவில் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து வரும்பொழுது காயிரம்பேடு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டிச்சில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாய் இல்லாமல் உங்களால் வாங்க முடியாது. கொஞ்சம் மெயினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் 4000 ரூபாய் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வாங்க முடியாது. முக்கியமாக இப்போ லே அவுட் வந்துருந்ததுங்க 5500 அங்கே மழை பெஞ்சா ஸ்விம்மிங் பூல் ஆகுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து ஏன் அவ்வளோ கோட் பண்ணியிருக்கிறாங்கன்றது எனக்கும் தெரியல. ஓடாத மாட்டுக்கு இவ்வளோவா அப்படின்ற மாதிரி கூட எனக்கு ஃபீல் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா எனக்கு ஃப்ளட் இஷ்யூஸ்லாம் இருக்கக்கூடாது வசந்த் அப்படின்னு லேஅவுட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி காயிரம்பேடில் எந்த அளவுக்கு லேண்ட் ரேட் போச்சோ அதே ரேட் தான் இன்றைக்கி இந்த பெல்ட்டில் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும். குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் ஃப்ரண்ட்டில் சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது, எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் கலிவந்தப்பட்டி கேம்பஸ் இருக்குது, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஒண்டர்லா இருக்குது, புதுசாக இப்போ தான் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வழியாக நீங்கள் திருப்பூர் ஓயமாரியும் இங்கே வந்து அசஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரியல் எஸ்டேட்டில் நின்று பார்க்கணும்னா சொல்கிறேன். இது ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் தான். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா லே அவுட்ஸே இல்லாத பகுதியில் நீங்கள் ஃபஸ்ட்டே லேண்ட் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னும்போது அடுத்து வரக்கூடிய லே அவுட்டில் அதை விட கொஞ்சம் ரேட் அதிகம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வர லே அவுட்டில் அதை விட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த அப்ரூவல் சார்ஜஸ், அப்புறம் அந்த ரோட் கிஃப்டிட் பண்ணுறதுல தான் பெரிய ஆட் ஆனே ஆகும் ரேட். ஓகேங்களா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட இன்னொரு வீடியோ இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே போடுறேன். கண்டிப்பாக அதை நான் வீடியோ போடுவேன். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இந்த மாதிரி லே அவுட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பின்னாடி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் பார்சல் இருக்குது. அது ஃபியூச்சரில் டெவலப் ஆகும்போது இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழியாகவே இருக்கும். அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய லேண்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஹை ஆகிடும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி குடுவாஞ்சேரி ஒரு டைமில் குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ஒட்டினாங்க, அடுத்து குடுவாஞ்சேரிக்குள்ளே நந்திவரம் அப்படின்னாங்க, அதுக்கடுத்து பெருமாற்றநல்லூர், அதுக்கடுத்து காயிரம்பேடு. நம்ம ஃபஸ்ட்டு வாங்குறத காயிரம்பேடில் ஏன்ப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணி விட்டவங்க தான் இன்றைக்கி ஃபீல் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் இதுவும் மாறும். நான் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுவேன். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபியூச்சர்னு சொல்கிறது குறைஞ்சது 5லேருந்து 10 வருஷங்க. நீங்கள் குடுவாஞ்சேரியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு அதே நேரத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் வீடு கட்டிட்டு வர மாதிரி ஒரு லே அவுட் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த லே அவுட்டை நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 24 பிளாட் தான். இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிளாட்டில் வீடுகள் இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். அங்கே ஹை டென்ஷன் போஸ்ட் பார்க்குறீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி இருக்குது. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய வேலை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதையும் வந்து இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவ் ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சென்னையில் அதில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சைட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தில்லி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸினுடைய கோகுல் அவென்யூ. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1 acres ஆஃப் லேண்ட் ஏரியாங்க கிட்டத்தட்ட. அதில் 24 பிளாட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. 24 feet ரோட் சென்டரில் இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் 12 பிளாட், ரைட் ஹேண்ட் சைடில் 12 பிளாட் இருக்குது. மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு இபி அண்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு இடம் கிஃப்டிட் பண்ணியிருக்கிறாங்க. இபி போஸ்ட் சைட் வாசல்லே இருக்குது. பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெய்பர்ஹுட்டும்
இருக்கிறாங்க. இந்த சைட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லான்ச் பண்ணலை. ப்ரீ புக்கிங்கில் தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு இப்போ நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு சைட்டுங்க. இந்த சைட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2650 rupees கோட் பண்ணியிருக்காங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் பீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூடியூப் இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பை பாய்.